Hey guys, warm welcomes to all. இன்னைக்கு நம்ம சேனல்ல என்ன ரெசிபி பார்க்க போறோம்னா ஒரு சூப்பரான டேஸ்டியான டொமேட்டோ பிக்கிள். அண்ட் இந்த பிக்கிள்க்கு பார்த்தீங்கன்னா நிறைய டைப்ஸ் இருக்குது. நாங்கள் ரெகுலராக வீட்டில் சாப்பிட்றதுக்கு எப்படி செய்வோமோ அதுதான் இன்றைக்கி செஞ்சு காட்ட போகிறோம். ரொம்ப சிம்பிளாக இருக்கும், வாங்க செய்யலாம். ஸோ கைஸ், ஃபர்ஸ்ட் என்னென்னா நம்ம ஸ்டவ்வில் வந்து ஒரு பேன் எடுத்து நல்லா ஹீட் பண்ணிக்கலாம். ஸோ ஹீட் பண்ணதுக்கப்புறம் ஃபர்ஸ்ட்டு இன்றைக்கி நாங்கள் ஆக்சுவலாக 1/2 kg தக்காளி எடுத்திருக்கோம். ஸோ அந்த 1/2 kg தக்காளிக்கு வந்துட்டு 1 ஸ்பூன் வெந்தயம் போட்டுக்கலாம். ஸோ இது சின்ன ஸ்பூனுன்றனால நாங்கள் 2 போட்டிருக்கோம். இதை போட்டுட்டு நல்லா இப்போ ட்ரை ரோஸ்ட் பண்ணிக்கலாம். ஓகே, இப்போ வெந்தயம் ஓரளவுக்கு லைட்டாக கலர் வந்துடுச்சு. இப்போ அடுத்து நம்ம கடுகு போட்டுக்கலாம். ஸோ வெந்தயம் ஓரளவுக்கு நல்லா கலர் சேஞ்ச் ஆனதுக்கப்புறம் கடுகு போட்டாச்சு. கடுகும் இப்போ வந்து நமக்கு பொரியணும். நல்லா ரோஸ்ட் பண்ணிவிட்டு தனியாக எடுத்து வச்சுக்கலாம். இது ரெண்டையும் நல்லா நம்ம மிக்சரில் போட்டு கிரைண்ட் பண்ணி பவுடர் பண்ணிக்கலாம். ஓகே, நமக்கு இப்போ சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். ஓகே, நெக்ஸ்ட் இப்போ நம்ம இந்த கடுகையும் வெந்தயத்தையும் நல்லா பவுடர் பண்ணிக்கலாம். நம்மளால் இதை மிக்சியில் போட்டோன்னா ஆக்சுவலி நல்லா இது கிரைண்ட் ஆகாது, பவுடர் ஆகாது. ஸோ நம்ம அம்மியில் அரைச்சிக்கலாம். ஓகே, இப்போ சூப்பராக பவுடர் பண்ணிட்டோம். நெக்ஸ்ட்டு அதே பேனில் நல்லெண்ணெய் தான் கண்டிப்பாக யூஸ் பண்ணணும் நம்ம ஊறுகாய்க்கு. ஸோ ஒரு 4-5 ஸ்பூன் நல்லெண்ணெய் ஊற்றிக்கலாம். எண்ணெய் நல்லா ஹீட் ஆகட்டும். ஓகே, இப்போ நம்மளோட எண்ணெய் நல்லா சூடாகிடுச்சு. நெக்ஸ்ட் நம்ம சாப் பண்ணி வச்சுருக்க பூண்டை போட்டுக்கலாம். பூண்டு பார்த்திங்கன்னா 1/2 kg டொமேட்டோஸ்க்கு பார்த்திங்கன்னா ஒரு ஃபுல் பூண்டு அப்படியே ஃபுல்லும் இந்த மாதிரி சாப் பண்ணி நல்லா இதை சார்ட் அவுட் பண்ணிக்கலாம். ஓரளவுக்கு நல்லாவே இது ஃப்ரை ஆகணும். ஓகே, நம்மளோட கார்லிக் ஓரளவுக்கு கொஞ்சம் ரோஸ்ட் ஆனதுக்கப்புறம் நெக்ஸ்ட் நம்ம சாப் பண்ணி வச்சுருக்க தக்காளி எல்லாம் போட்டுக்கலாம். தக்காளியும் போட்டுட்டு கொஞ்சம் வதக்கிக்கலாம். ஆக்சுவலாக இது பண்ணுறப்ப பார்த்திங்கன்னா தண்ணி கொஞ்சம் கூட விடக்கூடாது, தண்ணியே இருக்கக்கூடாது. தக்காளியில் இருக்க தண்ணியிலேயே இது நல்லா ஓரளவுக்கு வதங்கிடும். ஓகே, இப்போ இது நல்லா இந்த தண்ணியிலேயே நல்லா வேகட்டும். நம்ம மூடி போட்டு மூடி வச்சிடலாம். ஓகே, இப்போ 5 minutes ஆயிடுச்சு. ஓப்பன் பண்ணி பார்க்கலாம் எவ்வளோ வதங்கியிருக்குன்னு. பாருங்கள், ஓரளவுக்கு நல்லாவே வதங்கியிருக்கு. இப்போ நம்ம நல்லா இதை கொஞ்சம் ஓரளவுக்கு லைட் மேஷ் பண்ணிக்கலாம். ஓகே, இந்த ஸ்டேஜில் நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். இது கரெக்டாக இருக்கும். இதை நல்லா இப்போ நம்ம மிக்சியில் போட்டு கிரைண்ட் பண்ணி எடுத்துக்கலாம். ஓகே, நம்ம வதக்கி வச்ச தக்காளி பூண்டு நல்லா ஆறிடுச்சு. இப்போது அதை மிக்சியில் போட்டு கிரைண்ட் பண்ணிக்கலாம். அதோடு இப்போ நம்ம என்ன பண்ணோன்னா கொஞ்சோண்டு இந்த 1/2 கிலோ தக்காளிக்கு வந்துட்டு ஒரு சின்ன லெமன் சைஸ் புளியும் சேர்த்து தான் இதில் அரைக்கணும். இப்போ எல்லாத்தையும் அரைச்சிக்கலாம். இதை பார்த்திங்கன்னா தண்ணி விடாமல் தான் நம்ம அரைச்சி எடுக்கணும். ஓகே, இப்போ பேன் சூடு இருந்ததுக்கப்புறம் நம்ம நல்லெண்ணெய் ஊற்றிக்கலாம். நல்லெண்ணெய் கொஞ்சம் ஹீட் ஆகட்டும். ஓகே, எண்ணெய் சூடு இருந்த அப்புறம் நம்ம கடுகு போட்டுக்கலாம். கடுகு நல்லா பொரியட்டும். கடுகு பொரிஞ்சதுக்கப்புறம் நம்ம கிரைண்ட் பண்ணி வச்சுருக்க தக்காளி ஃபுல்லு போட்டுடலாம். தக்காளி பூண்டு ஓகே, நம்ம கிரைண்ட் பண்ணி வச்சுருந்த டொமேட்டோ பேஸ்ட் எல்லாம் போட்டதுக்கப்புறம் இப்போ மிளகாத்தூள் போட்டுக்கலாம். வர மிளகாத்தூள் தான்.
இந்த 1/2 கிலோ தக்காளி, பூண்டு, புளி இது 3க்கும் நாங்கள் இன்றைக்கி ஒரு ஹீப்டு ஸ்பூன் 1 ஸ்பூன் ஃபுல்லு மிளகாத்தூள் போட்டிருக்கோம். எங்கள் மிளகாத்தூள் நல்லா காரமாகவே இருக்கும். உங்கள் மிளகாத்தூளோட காரத்துக்கு ஏற்ற மாதிரி போட்டுக்கோங்க. அடுத்து நம்ம பவுடர் பண்ணி வச்சுருக்க கடுகு, வெந்தயம் அந்த பவுடர் ஃபுல்லும் போட்டுக்கலாம். நெக்ஸ்ட்டு உப்பு, நம்மளோட டேஸ்ட்டுக்கு ஏற்ற மாதிரி உப்பு போட்டுக்கலாம். ஓகே, இது எல்லாத்தையும் போட்டுட்டு நல்லா நம்ம கிண்டிக்கலாம். நல்லா மிக்ஸ் பண்ணிடணும். இதை மிக்ஸ் பண்ணிவிட்டு டிஸ்டர்பே பண்ணாமல் நம்ம லிட் போட்டு அப்படியே மூடி வச்சிடலாம். அதிலேருந்து எண்ணெய் எல்லாமே நல்லா தனியாக திரிஞ்சு வரும். ஓகே, இந்த பாயிண்டில் நல்லா கிண்ணதுக்கப்புறம் நீங்கள் உப்பு காரம் பார்த்துக்கோங்க. ஸோ உப்பும் காரமும் வந்துட்டு எப்போவுமே நார்மலாகவே ஊறுகாய்க்கு ரொம்ப அதிகமாக தான் எடுக்கும். ஸோ அதை பார்த்துக்கோங்க. அது பார்த்துட்டு ஓகேவாக இருந்துச்சுன்னா நம்ம இப்போ மூடி வச்சிடலாம். மூடிட்டு ஒரு 2 to 3 minutes ஒன்ஸ் நம்ம இதை ஓப்பன் பண்ணி பார்த்து கிளறிக்கலாம். ஏன்னா அடிப்பிடிக்கும். ஸோ அடிப்பிடிக்காத அளவுக்கு அப்பப்போ திறந்து பார்த்து கிளறிக்கலாம். இதிலேருந்து நல்லா எண்ணெய் திரிஞ்சு வரணும். பார்க்கலாம். ஓகே, இப்போ ஒரு 7 minutes ஆயிருக்கு. ஓப்பன் பண்ணி பார்ப்போம். ஓகே, கொஞ்சம் எண்ணெய் அந்தந்த இடத்துல திரிஞ்சு வந்திருக்கு. நமக்கு இன்னுமுமே ஃபுல்லாக திரிஞ்சு வரணும். இப்போ லைட்டாக ஒரு வாட்டி கிளறிட்டு திரும்ப மூடி வச்சிடலாம். ஓகே, இப்போ மூடி வச்சுடுவோம். திரும்ப ஒரு 2 to 3 minutesக்கு ஒரு வாட்டி நம்ம எடுத்து திரும்ப கிளறிக்கலாம். ஏன்னா ஹீட்டாக கொஞ்சம் சீக்கிரம் அடிப்பிடிக்க ஆரம்பிச்சிடும். அதுக்காக தான். பட் நமக்கு எண்ணெய் நல்லா திரிஞ்சு வரணும். ஓகே, இப்போது லிட் ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். சூப்பராக வந்திருக்கு. எண்ணெய்லாம் நல்லாவே திரிஞ்சு வந்திருக்கு. இப்போ இது நமக்கு பர்ஃபெக்டாக இருக்கும். ஸோ இவ்வளோ தான் நம்மளோட டொமேட்டோ பிக்கிள். கண்டிப்பாக வீட்டில் எல்லோரும் ட்ரை பண்ணி பாருங்கள். நல்லாவே வந்திருக்கு. ஸ்மெல் சூப்பராக வருது. அந்த தக்காளியோட ஸ்மெல் சூப்பராக வருது. ஓகே கைஸ், உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. அப்படியே பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிவிடுங்க. அலாங் வித் எங்களோட ஃபேஸ்புக் அண்ட் இன்ஸ்டாகிராம் லிங்க் நாங்கள் டிஸ்கிரிப்ஷனில் தரோம். அதையும் டச் பண்ணி எங்களுக்கு ஃபாலோ அண்ட் சப்போர்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.